வணக்கம் and a very warm welcome. இது Vatika Hair Oil Super Mom powered by Brew. ஆனந்தம் ப்ரூவின் ஆரம்பம் மற்றும் Britannia Milk Bikis. Food delivery partner Swiggy. India's largest food delivery app. Education partner First Bench. நம்பிக்கை ஆரம்பம். Special partner Meet and Eat Family Restaurant. Color partner Nippon Paint, Asia's real #1 paints. Co-presented by New Gen Kids மற்றும் Kinder Joy. Be unstoppable with Kinder Joy Hot Wheels and Barbie surprises. சென்ற வாரம் டான்ஸ் டிராமா நம்மளுடைய நாடக தர்பார் அப்படின்றது இந்த அழகான மேடையில் ஆரம்பிச்சோம். நம்ம சூப்பர் மாம்ஸ் அவங்களுடைய குழந்தைங்க கூட வந்து அழகான அன்இமிட்டபிள் ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்துக்கிட்டு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை ஜட்ஜ் பண்றதுக்காக நம்மளுடைய ஜீ தமிழ் மிகப்பெரிய தூண்களாக இருக்கும் ஆர்டிஆர்எஸ் பிரியாராமன் மேம் அண்ட் பாத்திமா பாபு மேம். a very warm welcome once again. ஜாரா, எந்த ஒரு விஷயமும் ஒரு ஹிட் ஆகணும்னா என்ன ஜாரா தேவை? Entertainment. ஒரு சீரியல் நம்ம ஜீ தமிழ்ல செம்ம ஹிட் ஆயிடுச்சியா, அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கும். என்னென்ன சொல்லு? ஒண்ணு நாகினி, ரெண்டாவது மோகினி. இந்த நாகினியும் இந்த மோகினியும் ஒண்ணா இந்த மேடையில வந்தா எப்படி இருக்கும்? அதை நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். வர போறவங்க ஜெயஸ்ரீ ஆண்டி அண்ட் ரேத்வா, and அவங்க கூட நம்மளுடைய ஜூனியர் சூப்பர் ஸ்டார் நிர்மல். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் டைரக்டர் சங்கர் அப்படின்னு சொன்னோடனே ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் சங்கர் இல்லை, அவரோட அசிஸ்டண்ட்டு இட்லி. நான் ஒரு சீரியல் எடுக்க போகிறேன். அந்த சீரியலுக்கு இன்னைக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷனு, அதாவது நடிகர்களுக்கான தேர்வு. ஆமா, அது என்ன பாம்பு மாதிரி டான்ஸ் ஆடுற? பாம்பு மாதிரி ஆடாம பவர் ஸ்டார் மாதிரி ஆடும். ஆமா, உன் பேர் என்ன? நான் தான் நாகினி. புள்ள, உன்கிட்ட நடிப்பு திறமை இருக்கான்னு நான் செக் பண்ணணும். ஏதாவது டைலாக் இருந்தா பேசு. ஓகே சார், இப்ப பாருங்க சார். ஆ, யார் கடிச்சா வாயில நர தள்ளி அடுத்த நாள் அவனுக்கு பால் ஊத்துறாங்களோ அவதான் நாகினி. நான் தான் நாகினி. புள்ள, உனக்கு இந்த டான்ஸ் எல்லாம் ஆட தெரியுமா? இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தா தான் சார் எனக்கு டான்ஸே வரும். இன்ஸ்ட்ருமெண்டா? அது என்ன புள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்? ஓ, இதுதான் இன்ஸ்ட்ருமெண்டா? இதுல நான் வித்தக்காரனாச்சே. இப்ப பாரு. பாம்பு மாதிரியே நல்லாவே ஆடுற. அப்ப எனக்கு சான்ஸ் இருக்கா சார்? இருக்கு புள்ள, ஆனா அவசரப்படாத. உனக்கு பின்னாடி அங்க ஒரு பொண்ணு வெயிட்டிங்க. உங்க ரெண்டு பேத்தையும் பார்த்துட்டு தான் யார் ஹீரோயின்னு ஃபிக்ஸ் பண்ணுவேன். சரி, அதுக்குள்ள வேற டைலாக் மெமரி பண்ணுவீங்க. நான் வரேன். ஓகே சார். பரவாயில்ல, பாம்பு கேட்ட போட்டவனே பாம்பு மாதிரியே மாறிட்டா. அடுத்து யாருப்பா இருக்கீங்க? உள்ள வாங்க.
இதா புள்ள யாரு புள்ள நீ குளிச்சுட்டு தலை கூட தவட்டாம வந்திருக்கிற? நான் தான்டா மோகினி. இதா புள்ள உனக்கு நடிக்க தெரியுமா? ஏதாவது நடிப்பு தெரியுமா இருந்தா நடிச்சு காட்டு. இப்ப பாரு. டேய், என் சுடுகாட்டுல ஒவ்வொரு பேயும் ஒவ்வொரு ஆவியும் ஒவ்வொரு பிசாசும் நானா சேர்த்துக்கிட்டதுடா. இதா புள்ள டான்ஸ் எல்லாம் நல்லா தான் ஆடுற. அப்போ எனக்கு சான்ஸ் இருக்கா? அதுக்கே புள்ள தொண்டையில கட்டி வந்த மாதிரி பேசுற. உனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பண்ணிட்டு போச்சுல, உங்க 2 பேத்தையும் இப்ப சேர்த்து நடிக்க வைக்க போறேன். அப்ப யாரு பெஸ்டா பண்றீங்களோ அவங்களுக்கு தான் ஹீரோயின் வாய்ப்பு. யார் அவ? இதா புள்ள நாகினி. பரவாயில்ல புள்ள, 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா பண்றீங்க. உங்க 2 பேத்துல யாரையோ ஒருத்தர் தான் நான் ஓகே பண்ண போறேன். சீரியலுக்கு சொன்ன புள்ள. இந்தா புள்ள நீ போட்டுக்கிட்டு வெறும் கெட்டப் தான். என்னமோ ஒரிஜினல் மோகினி நாகினி மாதிரிலாம் பில்டப் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னது கெட்டப்பா? டேய், நான் நிஜமாவே இச்சாதாரி நாகம்டா. டேய், உண்மையான மோகினி பேடா. இந்தா புள்ள 2 பேரும் காமெடி பண்ணது போதும், நிறுத்துங்க புள்ள. என்னது காமெடியா? நான் ஒரே ஐயோ என்ன புள்ள நீ கடிச்சவனே கண்ணெல்லாம் கட்டுது. பாம்பு கடிச்சா கண்ணை கட்டாம பின்ன தாலிய கட்டும். அவ கடிச்சா விஷம் தாண்டா ஏறும். ஆனா நான் அடிச்சா உசுரே போகும். இனிமேல் எவனாச்சு எங்களை வச்சு மொக்கைய படம் எடுத்தீங்க, நாங்க வரும். பாபிமா மேம் பயந்தீங்களா ஜெயஸ்ரீயோட என்ட்ரில? நிஜமாவே பயந்துட்டேன் ஜெயஸ்ரீ. ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். என்ன கொண்டு வரணும்னு நினைச்சீங்களோ அதை கொண்டு வந்துட்டீங்க. One. 2 ரித்வா ரொம்ப அழகா ஆடுற கண்ணா. Hugs to you. ஜெயஸ்ரீ, you were mind blowing is a small word to describe. Thank you so much. Thank you. Mind blowing. Jayashree, my God. You actually scared me. I had a mini heart attack when you came behind my chair and did booyah. You were having fun with it, Tarima. I saw you enjoying it. I think yours and her energy level was what carried what was a decently written piece to completely another level. Thank you, ma'am. I think Ma'am, thank you so much. Thank you so much. Thank you so much. Thank you. Judges, time for the scores. So, ரேத்வா ஒரு பெரிய ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் வச்சிருந்தீங்களே, என்ன ரிக்வெஸ்ட்? I wanted to dance with her. வித் ஹோம் வித் பிரியாராமன் ஆண்டி கூப்பிடலாமா அவங்கள?
ஒரு கல்ட் ஃபில்மாக இருக்கும் முதல் மரியாதை இந்த மேடையில வேற மாதிரி மரியாதையோட வரப்போகுது பாருங்களேன். பூங்காத்து திரும்புமா என் பாட்ட விரும்புமா வடக்கால இருக்கிற பேனை தக்காப்புல திருப்பி வெய்ய பூங்காத்து வந்துடுச்சா ரேடியோ எஃப்எம். நான் இப்ப போறேன், திரும்பி வரக்குள்ள ஏந்திரிக்கல சூடா தண்ணிய பிடிச்சி மூஞ்சில ஊத்தி விடுவேன். அம்மா 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 ஐயோ போயிட்டாடா. சாவ கடந்தா கூட சனியா வாய மூட மாட்டேங்குதுங்க. என்ன பண்றது? இவளை கட்டினதுக்கு நான் ரேடியோவே கட்டிருக்கலாம். அதாவது பேட்டரி தின்னுச்சுன்னா ஆஃப் ஆகும். இவன் ஆஃப் ஆகவே மாட்டேன்றா. ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? நீதான் பண்ணியா? என் பேர் ஒண்ணும் உழைக்கல. எங்க அப்பா அத்தை எனக்கு பேர் வச்சிருக்காங்க. பேர் வச்சாங்க சரி, உனக்கு கொஞ்சம் சோறு வச்சாங்களா? சரி, இங்க எதுக்கு வந்திருக்கவ? உங்க ஊர் ஆத்துல பரிசல் ஓட்டி பொழைக்கலாம் தான் வந்தேன். ஓ, உனக்கு பரிசெல்லாம் ஓட்ட தெரியுமா? அது பெரிய யார் அப்ளன்னு அதை ஓட்டுறதுக்கு பெரிய பெரிய படிப்புல படிச்சுட்டு வரணுமாக்கா. வந்து உக்காரியா, நான் எப்படி ஓட்டுறேன்னு பாரு. வா வா. டேய் பரிசல்றாது, நான் தள்ளிக்கிட்டு உட்கார்றான். வாயா பாத்து புள்ள, பரிசல் நல்லாதான் ஓட்டுற. அது எனக்கே தெரியும். புள்ள, நம்ம ஜோடி பொறுத்த நல்லாதான் இருக்குதுல்ல. அடேங்கப்பா, விட்டு தாலியை கட்டி பிடிப்பிய போலயே. அம்மாடியோ, கட்டினாதான் என்ன, எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு பாக்குறியா? இப்போ கூட இந்த கைய மடக்குனா தவளை தெரியும் பாரு. அப்ப இந்த கைய மடக்குனா பெருச்சாலி தெரியுமாக்கா? வாயா, நீ மட்டும் சரியான ஆம்பளையா இருந்தா இந்த கல்ல தூக்கியா பாக்கலாம். கல்ல தீனா தாலி கட்டி விடுவேன், பரவாயில்லையா? ஏயா, ஏற்கனவே உன்னை கட்டிக்கிட்டு நீ படுற கவலை பத்தாதாக்கு, வந்து பேசாம தூக்கியா. யோ, கொஞ்சமாச்சும் கூறு இருக்காயா உனக்கு? நானே சர்க்கார் நட்டு வச்சு மயில்களை தூக்க சொல்றேன், நீயும் கொஞ்சம் கூட கூறு இல்லாம தூக்கிட்டு கிடக்கிய. கவிதை என்ன மாத்தியா நீ? நீதானே ஏமாந்து போற. ஐயோ கடவுளே, எவடியவ மேட்டூர் அடியா திறந்து விட்டா மாதிரி இப்படி சிரிக்கிறவ? நான் தான் சிரிச்சேன், அதுக்கு என்ன இப்ப? சிரிப்படி சிரிப்ப. ஆக்கி வச்ச சோத்த அடுத்த ஒரு ஆடு வந்து திங்கிறதுக்கு நான் என்ன கூறு கட்ட குக்கரா? இந்தயா அவதான் ஏதோ இழிக்கிறானா, நீ ஈன பல காட்டிக்கிட்டு இருக்க. இவ ஒருத்தி, நான் அந்த பக்கம் சும்மா பாடலான்னு வந்தா, தோ இவ என் பாட்டு எதிர்பார்த்து பாடினா. இவர் பெரிய எஸ்பிபி, இது ஜானகி, ரெண்டு சேர்ந்து டூயட்டு போடுது டூயட்டு. ஓ, போய் வேலையை பார்க்குற வழியை பாரு. இருடி, உன்னை வந்து நான் வச்சுக்கிறேன். கீழே அவ பேசுறல நீ மனசுல வச்சுக்காத, அவளை ஒரு லூசு. சரி, நீ என்ன சமையல் பண்ணிருக்க? யோ, வணக்கம் வணக்கம், மீன் குழம்பு வச்சிருக்கையா, வந்து ஒரு வாய் சாப்பிடியா? அப்படிங்கிறியோ? சரி, கொஞ்சமா போடு. நல்லா சாப்பிடு. இது என்னது, மீனா? கத்திரிக்காய் மாதிரி இருக்குது. யோ, நம்ம பண்ண போற ஸ்கிரிப்டுக்கு பட்ஜெட் அவ்வளவுதான், வாய் மூடிட்டு சாப்பிடல. இல்ல, சும்மா சொல்ற. இத சாப்பிடும் போது எனக்கு எங்க ஆத்தா ஞாபகம். அவ்வளோ நல்லா இருக்காயா? ஒரு மண்ணுல
எங்க ஆத்தா நான் அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு காரத்தை அள்ளி போடும். நீ அதுக்கும் மோசம் காரத்தை அள்ளி அள்ளி போட்டிருக்க. ஆனா நான் விட்டுருவேனா? போடு போடு, சாதத்தை போடு. இரியா, மீன் குழம்பு நல்லா தான் இருக்குது, போடு. சரி, ஏதோ ஒரு குழம்பு நல்லா தான் இருக்குது, போடு. நான் உனக்கு சொன்னா கோச்சிக்க மாட்டியே. இல்ல சொல்லு. கோச்சிக்க கூடாது, ஏன்னா அதான் உண்மை. நீ ஏதோ சொல்லு. ஏன் இப்படி தீனி பண்டாரமா இருக்க? கல்லுதான். ஐயா 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 ஐயா, ஒண்ணு ரெண்டா, இந்த அநியாயம் எங்கன்னா உண்டா? வாய் பார்த்து போடுங்கடா அனுக்குண்டா. வாய் போடு. சிங்காரம் ஒய்யாரம் பணியாரம், உனக்கு என்னடி சிரிப்பு கரையாரா? சோறு போட்டு வளர்த்தா வீட்டு நாயி இஷ்டப்படி சிரிக்குமாடி ஏமாயி. அப்படி போடு. திருட்டு பால் குடிக்குமா உனக்குட்டி? உன் மூஞ்சிய கொஞ்சம் பாருடி பண்ணிக்குட்டி. தாப்பு டகரு. பொண்ணுங்களுக்கு தேவை பொறுமை, ஓவரா பேசாதடி காட்டெருமை. அடே தூள், புயல்ல சும்மாவா? பாயா ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன காட்டெருமைன்னு சொல்லிருப்ப? மாவால தென்னை மரத்துல இருக்குது தென்னை மட்டை, உன்னை ஜெயில தள்ளாம நான் ஓய மாட்டேன்டி. வாடி. யோ காப்பாத்தியா? வாடி வாடி. சோதத்துதான் செய்யுது. இது தூங்குது பாரு பண்ணிக்கிட்டி. இப்பதான் பிறவான்னு நினைச்சா ஒரு வாரமா இப்படி கிடக்க. அட நீ ஒண்ணு, நெஞ்சு குழிக்குள்ள ஏதோ ஒரு நினைப்பு கடந்து இழுத்து கிடக்கு. குயிலு, குயிலு ஆயா குளிக்கலையா? 8 வருஷமா குளிக்கவே இல்லையா? மூச்சு விட முடியல. அவ்வளோ கப்பா அடிக்குது. ஆசாவே வருத்தமா. Priya ma'am, we'll start with you, please. பவித்ரா, நீ ஒரு குயின் இன் ராக்ஸ். ராதா மேம் சின்ன வயசுல பார்த்த அந்த ஒரு ஃபீல் நிஜமாவே இந்த ஸ்டேஜ்ல இருந்தது. Thank you so much. That in a few years கண்டிப்பா வந்து we'll be watching your Space 4. Thank you so I'm much. sure you have a very bright future. Thank you ma'am. Archana, loud characters பண்றது வந்து we may think it is easy, and avlo exaggerated body movements, how could you maintain உங்க tonal frequency, your pitch was perfect. And நான் ஒரு சின்ன இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன். நீங்க வந்து ஃப்ரேம்ல இல்லாதப்போ நீங்க வந்து விங்ஸ்ல வெயிட் பண்ணி நீங்க அங்கே இருந்து கவினை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. And that's why you're a super mom. Thank you. And Kavin, very good performance. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கா when it comes to acting. Good job, awesome. Thank you. Thank you, ma'am. Fatima ma'am. கவின் அட்டகாசம் கண்ணா, பியூட்டிஃபுல்லா பண்ணீங்க, ஒரு இடத்துலயும் மறக்கல. ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ கவின், யூ வில் கோ அ லாங் வே. எவர் கிரீன் மூவி முதல் மரியாதையை திரும்பியும் மனசு முன்னாடி ஓட விட்டுட்டீங்க, அதில் உங்களுக்கு 100% சக்ஸஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ, போத் ஆஃப் யூ. Thank you. ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. Thank you so much. And time for the score. வெரி பிஸி. டெல்லி புரோகிராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்க்கிறேன். ஸ்டார்ட் பிஸி.
அகிலாண்டேஸ்வரி மாதிரி இல்லை? சே இருக்காது, அவங்க இன்னும் அழகா இருப்பாங்க. மேடம், இந்த வீட்டில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி என்னை பார்த்தா நடுங்குவாங்க, அவ்வளவு பயம். இந்த ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு எல்லாமே நான் தான். என்ன சொன்ன? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. ஏதோ சொன்னியே. அது வந்து இந்த ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியில் கூட்டுறது, பெருக்கிறது, துடைக்கிறது எல்லாமே நான் தான் சொன்னேன்க்கா. அந்த பயம் இருக்கட்டும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் ராஜ்யம் தான் அகிலாண்டேஸ்வர ராஜ்யம். எப்பா என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கணும். அக்கா, என்னையே இந்த வாட்டுறியே, உனக்கு வரப்போற மருமக கிட்ட நீ என்னெல்லாம் எதிர்பார்க்கற? அவளுக்கு என்ன, இங்கிலாண்டா பொடுக்க போட தங்க ரதா மாதிரி பிறந்திருப்பான். இங்க வந்து அடி வாங்கியே தகரமாயிடுவா. அவ கையில இருக்கிற வயல் பாக்குறான், கண்ணு பொறாமலே செவுந்துரும். உன்கிட்ட அடி வாங்கி அவ கண்ணு மூக்கு வாய் எல்லாம் செவந்துரும். அழகால அம்பால செம்பருத்தி பூவா இருப்பா. வந்த 2 நாள்ல கீழ்பாக்கத்துல தான் இருப்பா. செம்பருத்தியா கொசுவத்தியா. அக்கா, நீ வந்து உட்காருக்கா. செம்பருத்தி பூவு சித்திரத்தை போல அம்பலத்தில் ஆடுதிங்கே. ஏய், வாடி இங்க. வணக்கம்மா. என்னது, நான் உனக்கு அம்மாவா? என்ன கிண்டலா? நான் சரி. யாருன்னு தெரியுமா? வணக்கம்டி. என்ன திமிருடி உனக்கு? என்ன கிண்டல்டி உனக்கு? நான் யாருன்னு தெரியும்ல? வாங்கக்கா. ஆமா, யார் இவ? டிரைவர் பொண்ணு. உன் பேர் என்ன? பார்வதி. சரி, எதுக்கு இங்க வந்திருக்க? ஆதியை கரெக்ட் பண்ண. அது வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மா கிட்ட வேலை செய்ய வந்தேன். அது அவள் சொல்லுவ கிடையாது. நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லணும். பிடிக்க முடியாதது அகிலாண்டேஸ்வரியும் அதிகாரமும், பிடிக்க கூடாதது செம்பருத்தியும் சிம்பத்தியும், சேர்ந்தே இருப்பது வனஜாவும் பொறாமையும், சேராம இருப்பது அருணும் ஐஸ்வர்யாவும், சொல்லக்கூடாதது உமாவிடம் ரகசியம், பார்த்து ரசிப்பது ஆதியின் அழகு, பாட்டுக்கு சரிகமப்பா, டான்ஸுக்கு டான்ஸ் ஜோடி டான்ஸ், சீரியலுக்கு செம்பருத்தி, சண்டேனா சூப்பர்மா, சேனலுக்கு ஜீ தமிழ், அழகுக்கு அகிலாண்டேஸ்வரி, அன்புக்கு நான். எல்லா கேளுக்கும் நல்லா பதில் சொன்னேன். அதுலேயும் அழகுக்கு ஏற்பட சொன்ன பத்தியா, யூ ஆர் செலக்டட். எங்கேயோ போயிட்டேன். பார்வதி, இனிமேல் இந்த வீட்டில் நீ தான் சமைக்கணும். உங்க வேலையை போ. சரிங்க, நீங்க போங்கக்கா. ஏய், வாடிங்க. எனக்கு போய் ஒரு காஃபி கொண்டா. சரிங்கம்மா. இவ இந்த வீட்டில் இருந்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும். என்ன பண்ணலாம்? ஐயோ 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 ஐயோ, அக்கா அக்கா அக்கா, இங்க வாக்கா. நான் இதை போய் எங்க போய் சொல்லுவேன்? ஐயோ, இந்த அநியாயத்தை வந்து கேளுக்கா. அக்கா இங்க வாக்கா, இங்க வந்து நில்லுக்கா. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஏடி நடு விஷயம்னு கத்தின்னு இருக்க? அக்கா, என் கையில போட்டு இந்த வளையல காணோம். யாரோ திருடிட்டாங்க. என்னடி சொல்ற? கையில போட்டு இந்த வலையில காணுமா? ஆமாக்கா. அக்கா, இந்த வீட்ல நம்ம 3 பேர் தான் இருக்கோம். எனக்கு என்னவோ இவன் மேல தான் டவுட்டா இருக்கு. கேளு. பார்வதி, நீ மனசோட வலையில எடுத்தியா? ஐயோ, நான் எடுக்கலமா, எனக்கு எதுவும் தெரியாது. பொய் சொல்லாதரி. கையில போட்டிருந்தவ தங்க வளையல காணோம். சத்தியமா நான் எடுக்கலமா. ஏய், நகர்த்திட்ட வெளில போடி. அம்மா, இனிமே எதிர வரக்கூடாது, என் முகத்தை பார்க்க கூடாது. வெளில போடி. அம்மா, நான் சத்தியமா எடுக்கலமா. பொய் சொல்லாதரி. இந்த வளையல காணோம். நீ தான் எங்க ஒளிச்சு வச்சிருக்க. எங்க எடுத்து வச்சிருக்க? சொல்ல.
ஏய் லூசு, உன் கையில வளையல வச்சுட்டு எங்க வச்சு வச்சிருக்கேன்னு கேக்குற? பாருங்கம்மா. ஏய் நீயே வச்சு வச்சுட்டு அவ மேல பழி போறியா? ஐயோ எனக்கு ஒன்னு எங்க வைக்கணும், அவளை எங்க வைக்கணும் தெரியும். ஆமா, என்ன தூக்கி அடகு கடலை வையே, இவளை தூக்கி பேங்க் லாக்கர்ல வையே. லூசாக்கா நீ? ஐயோ யாரை பார்த்து லூசு சொன்ன கொன்றுவேன். அம்மா நீங்க பேசிட்டு இருக்கும்போது இரும்பிக்கிட்டே இருந்தீங்க, அதாம்மா உங்களுக்காக தூதுவளை ரசம் வச்சிருக்கேன். பாத்தியாடி என் மேல எவ்வளவு பாசமா தூதுவளை ரசம் வச்சு கொடுத்துருக்கா. அவன் மேல போய் திருடு பட்டு கட்டியாடி அவன் என் பேச்சு மீறவே மாட்டாடி. இப்ப என்ன அடிக்க போற அவ்வளவுதானே? இந்தா. ஐயோ ஆதிக்கடவுள் அகிலாண்டேஸ்வரி முன்னாடி அகிலாண்டேஸ்வரியா? டே, என்ன ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்கீங்க? ஆதி கடவுள் sorry, ma'am. Sorry. பின்னி மேம் சொல்லுங்க மேம், how was the performance? It was awesome. I was laughing so much. நித்யஸ்ரீ நீ பார்வதியா ரொம்ப ஜெனுவினா பண்ணின. கம்மிங் பேக் டு ஐஸ்வர்யா, அந்த வாக் எப்படி பண்ண ஒரு வாட்டி காமி. என்னோட ரொம்ப ஸ்டைலிஷாவே பண்ணியிருக்க. ஸோ வெரி வெல் டன் ஐஷு. ரொம்ப க்யூட்டாக வந்து கூப்பிட்டு அம்மாவை அரைஞ்சிட்டு இருந்த. நிஜமா அறியல, சும்மா தானே? அம்மா தான் நிஜமா அனுப்பிச்சிட்டா, ப்ளீஸ் நகர்த்துருவோம் அப்படின்னு சொன்னேன். அனிதா நீங்க வந்து அவ்வளோ கார்ஜியஸா இருக்கீங்க. தேங்க்யூ மேம். The way you're dressed, of course all of you look lovely. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். Pleasure. Thank you மேம். அண்ட் ஃபாத்திமா மேம் உங்க கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஐஷு எப்படி கண்ணா இத்தனை டயலாக்ஸ் மனப்பாடம் பண்ணி வச்சே நீ? அம்மா தான் மர்பன் பண்ணுது. அம்மா தான் மக் பண்ணி சொல்லி கொடுத்தாங்களா? அது அப்படியே அந்த அம்மாவோட ஃபேஸில் தெரிஞ்சிடு, நம்ம சொல்லி கொடுத்தது நம்ம பொண்ணு அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறது. அவளோட ரோலையும் மீறி த சூப்பர் மாம் வாஸ் ஷோயிங் ஆன் அ ஃபேஸ். ரொம்ப அழகாக பண்ணுனீங்க கண்ணா. மேம் அடிக்கிறது, ஸ்டைலான நட, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்க நிறைய உங்களை பார்த்து ரசிச்சிருக்கோம் செம்பருத்தியில. இப்போ அந்த சாக்லேட் சாப்பிட்டுட்டே நீங்க மேடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். வாங்க. நீங்க பேசுன ஏதாவது ஒரு டயலாக், இல்ல இப்ப கூட நீங்க யோசிக்கக்கூடிய ஏதாவது ஒரு டயலாக் நீங்க பேசுறீங்க. அந்த டயலாக் நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மாடுலேஷன் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். பட் முதல்ல ஒரு டயலாக் பேசிடுறீங்க, ஓகேங்களா? இந்த ஆதிக்கடவுள் அகிலாண்டேஸ்வரிக்கு தோத்து பழக்கமில்லை. விதி எனக்கு எதிராக இருக்கட்டும், ஆனா நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். விதியா நானான்னு பார்ப்போம். மேம் இப்போ இதே டயலாக வந்து ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு நீங்க சொன்னா எப்படி இருக்கும்? ஆல்ரைட், சோ ரொமான்டிக் அகிலாண்டேஸ்வரி இதே டயலாக்ல மேம். இந்த ஆதிக்கடவுள் அகிலாண்டேஸ்வரிக்கு தோத்து பழக்கம் இல்லை, ஆனா விதி எனக்கு எதிர்க்க தான் இருக்கு. விதியா நானான்னு பார்ப்போம். இதே வந்து நீங்க வனஜாவா பண்ணா எப்படி இருக்கும்? அக்கா நீங்க ஆதிக்கடவுள் அகிலாண்டேஸ்வரி அக்கா, உங்களுக்கு தோத்து பழக்கம் இல்ல, ஆனா விதி உங்களுக்கு எதிர்க்க இருக்கு. விதியா நீங்களான்னு பாப்போமா? சொன்னேன், அவ்வளவுதான். எந்த டயலாக் எந்த கேரக்டர் எப்படி வேணா போங்கப்பா, நான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றாங்க. லெட்ஸ் ஹியர் இட் ஒன் மோர் டைம் ஃபார் பிரியா ராமன். நம்ம வருஷத்துல ஒரு அழகான திருநாள் நம்ம எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறது, சந்தோஷமா பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்றது தீபாவளி அப்படின்ற ஒரு திருநாள். ஆனா அந்த ஒரு நாள் நம்ம எல்லாரும் கொண்டாடணுன்றதுக்காக பல பேர் ஆண்டு முழுவதும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு அழகிய ஸ்கிட் எடுத்துக்கிட்டு இந்த மேடைக்கு வர போறவங்க எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் வராங்க. தீபஸ்ரீ ஆண்டி, காட்வின் அண்ட் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் நித்யஸ்ரீ.
பட்டாசு முனையில் கருக்கும் திரி மருந்துகளால் ஆன காகிதம் கொண்டு சுற்றப்பட்டிருக்கும். அந்த திரி ஒரு நொடியில் பற்றி எரிந்துவிடும். அதைப் போலத்தான் இங்கு வாழும் மக்களின் உடம்பும் வெடிமருந்துகள் சூழ்ந்திருக்கும். ஜெய், என்னப்பா பள்ளிக்கூடம் போல? இல்லம்மா. சரி வாயா, காலையில ஆக்குன சோறு குழம்புலாம் இருக்கு, ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். என்னமாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, நெருப்பு தள்ளன பாரு, அதான் மருந்து அப்படியே தீப்பட்டுருச்சுப்பா. காட்டுமா. அம்மா, மற்ற அம்மா மாதிரி நின்று கூட்டி உள்ளன்னு நான் அம்மா எத்தனை நாள் கோவப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த மந்து கையோட நீ எப்படி சாப்பிட்ருப்ப நான் யோசிச்சு கூட பார்க்கலம்மா. நான் மன்னிச்சிருமா. நீ பிறந்ததுலேருந்து நினைச்ச நேரத்தில் உன்னை தொட்டு தூக்க முடியாம, இந்த கையால சோறு ஊட்ட முடியாம ரொம்ப நாள் ஏங்கி இருக்கேன்டா. அம்மா சரி விடுமா, வா சாப்பிட்லாம். நான் கூட்டி விடுறேன். ஏன்பா நீ பள்ளிக்கூடம் 6 நாள்லே லீவ் விட்டுட்டாங்க? நாளைய மறுநாள் தீபாவளி வருதுல்லம்மா, அதனால தான்மா இன்னைக்கு 6 நாள்லேயே பள்ளிக்கூடம் லீவ் விட்டாங்க. தீபாவளி வந்துடுச்சுல்ல, விவசாயிங்களுக்கு அறுவடை நாள் எப்படி முக்கியமோ அது போல தாண்டா பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிற நம்மள மாதிரி மக்களுக்கும் தீபாவளி ரொம்ப முக்கியம். நீ நல்லா சாப்பிடு, அம்மாக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா. மா என்னப்பா? இங்க பாத்தியாம்மா? என்னது? ஏ இததான் இவ்வளவு நாள் வச்சு விளையாண்டுட்டு இருப்பியா? ஆமாம்மா. நல்லா இருக்குடா. ஷோ, சாயங்காலம் வேலை முடிச்சு வந்தோடனே பிள்ளைக்கு சுத்தி போடணும். ஏன் கட்டே பற்றும் போல இருக்கு. சரி, அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். மா ஜெய், அம்மா இன்னைக்கு நானும் கூட வேலைக்கு வரேம்மா. வேணாப்பா, இந்த கஷ்டம்லாம் என்னோடய போட்டோண்டா, நீரு. அம்மா இன்னைக்கு மட்டும் வரேம்மா, ப்ளீஸ்மா. ஆனா அங்க வந்து நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. சரிம்மா. ஜெய், அம்மா நாடு வெடி மருந்து சுத்துறாமா? ஒன்றும் வேண்டாம், அது கீழே போடு. அம்மா 2 பேரும் ஒன்றா சின்ன பண்ணா வேலை சீக்கிரமாக முடிஞ்சும்ல. அப்போ தீபாவளிக்கு போய் ட்ரெஸ் எடுக்கலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். கிருஷ்ணவேணி, இந்தாம்மா என் வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். அத்தை. என்னையா அத்தை, இந்த வேலை செஞ்சு தானே இந்த கால் போச்சு, திருப்பி எந்த வேலைக்கே வந்தீங்க? கை போனா என்ன, கால் போனா என்ன, உயிர் போலையே. இந்த உயிர் போகிற வரைக்கும் இந்த வயத்தை அடக்க வேற வழி தெரியலப்பா. அத்தை, அப்போ வேற ஏதாச்சும் வேலைக்கு போகலாம்ல அத்தை? எங்களோட வாழ்வோ சாவோ இந்த வெடிமருந்து தாயா. நீயாவது நல்லா படித்து முன்னேறி உங்கள்
இதான் சரியா. இல்லப்பா அம்மா நீ இப்படி இருக்கும்போது நான் எப்படிமா சந்தோஷமா இருப்பேன் எப்படா நீ எப்போ பெரிய மனுஷனான அம்மா அப்படிலாம் பேச உனக்கு உடம்புலாம் வலிக்கலையா நீ பிறந்ததுக்கு அப்புறம் இது முதல் தடவை அம்மா இப்போ இருக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவைடா அப்பா போனதுக்கு அப்புறம் உனக்காக சாமத்தாலே ஏமா இதெல்லாம் மாறாதாமா தடுக்க முடியாதாமா இல்லடா எல்லாமே வியாபாரம் தாண்டா இங்க ஒரு பட்டாசுக்கு இருக்கிற பாதுகாப்பு கூட அது கையால தொட்டு வேலை செய்யற எங்களுக்கு இல்லடா எப்பா எப்பா உங்க தலைமுறையாவது நல்லா இருக்கணும்ப்பா அததான் நான் தினமும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சரிம்மா நீ கொஞ்ச நேரம் தூங்குமா விபத்து ஏற்படுவதற்கு முன்னரே எச்சரித்து பெரும் தீ விபத்தை தடுக்கும் கருவியை கண்டுபிடித்த சிவகாசியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்ற மாணவனுக்கு இளம் அறிவியல் விஞ்ஞானி என விருது வழங்கப்படுகிறது. ஜட்ஜஸ் உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். What a powerful performance, Divyashree. Thank you, ma'am. Oh my God. அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுக்குறீங்க. அம்மாடி, அவ்வளோ பாசமான ஒரு முத்தம் நான் எந்த சினிமாலையும் பார்த்ததில்ல.
நான் வாழணும்னு நினைக்கிறது இவனுக்காக மட்டும்தான் மேம். அச்சு, நீ ஒரு அம்மாவா வாழ்ந்த இந்த கதையை பொறுத்த வரைக்கும் யூ டிட் ஆக்ட். நீ வாழ்ந்த டமோ டமோ டமோன்னு இடிச்சு அந்த சுவர் விழும்போது நம்மளுக்கே பக்குன்னு இருக்கு. அப்போ ஆக்சுவலா இது இன்சிடென்ட் நடந்திருக்கிற இடத்துல அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறது ஸ்டேஜ்ல ரொம்ப அழகா கொண்டு வந்த டெக்னிக்கல் டீமுக்கு ஒரு பிக் 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 கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேம். பிரியா மேம், உங்களுக்கு கமெண்ட்ஸ் ப்ளீஸ். Obviously, you guys rocked it. And எனக்கு தெரிஞ்ச இத்தனை ஆக்ட்ஸில் இங்கே வந்து தீபஸ்ரீ மாம் அண்ட் காட்வின் வாஸ் அ சன். அண்ட் ஐ திங்க் அது வந்து உங்களை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஆமா. இன் ஹவு யூ எக்ஸ்பிரஸ் யுவர் இமோஷன். ஸோ அம்மாவும் நீங்களும் அப்பா நீங்கள், ஸோ அந்த ரெண்டு பேரோட பாசம் உங்ககிட்ட இருக்கு அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு. I also know that this is based on a real life, Absolutely. The story of a real life hero, and I also know that little hero is here, and நான் ரொம்ப ஈகரா இருக்கேன் மீட் பண்றதுக்கு. So அர்ச்சனா, ப்ளீஸ் அது கொஞ்சம் Absolutely, ma'am. ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம இங்க பார்த்த ஒரு விஷயம் வந்து ஒரு கதையாக நம்ம பார்த்திருந்தாலும் இதற்கு பின்னாடி நிஜமாவே ஒரு ட்ரூ லைஃப் ஹீரோ இருக்காரு. கண்டிப்பா தன்னுடைய அம்மாக்கு நடந்த ஒரு விஷயம் மற்றவங்க யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல ஆரம்பிச்ச ஒரு அழகிய விஷயம் தான். எஸ், we have that young scientist with us. ஜெயக்குமார் சிவகாசியில இருந்து வந்திருக்காரு. வாங்க ஜெயக்குமார். அவங்க அம்மா பஞ்சவர்ணம், அவங்களுடைய ஆசிரியர் திரு கருணைதாஸ் அவர்கள் இந்த மேடையில. வாங்க ஐயா, ப்ளீஸ். என் பேர் பஞ்சவர்ணம். எனக்கு 2 பசங்க. இவன் 4ஆம் வகுப்பு படிக்கையில் அவங்க அப்பா உடம்பு முடியாமல் இறந்து போனார். அப்போ நல்லா படிப்பேன். அப்போ வந்து எம்மா நான் இந்த மாதிரி வெளிநாடு போடுறாப்புல ஆராய்ச்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டான். சரி, உன்னால் போக திறமை இருந்தால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். உள்ளூர் சமயம் ஜுவல்லரிட்டில் வந்து 1ஆப்லேருந்து 8ஆப் வரைக்கும் படித்தான். அப்போ அங்கே படிக்கையில் சிலிண்ட்ரு வீக் ஆகிறத பற்றி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி ஸ்டேஷன் லெவல் டெல்லி வரை போய் வந்தான். அங்கேருந்து படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 9ஆப்பு நானார் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தேன். அங்கே வந்து கருணைதாஸ் சார் வந்து பட்டாசு தொழிற்சாலையில் விபத்து நடக்கிறத பற்றி ஆராய்ச்சி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தார். நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன் சார், நீங்கள் அவனுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி பையன் ரெடி பண்ணான். நான் பஸ்ஸில் தான் போயிருக்கேன், ட்ரெயின்லாம் போனது கிடையாது. மும்பைக்கு என் பையனால் சந்தோஷத்தில் நான் ஏர்பிளேன் வரைக்கும் போய் வந்திருக்கேன். எனக்கு நீங்க சொல்லுங்க ஜெயக்குமார், இந்த கண்டுபிடிப்பு என்ன? இந்த இளம் விஞ்ஞானி அப்படின்னு ஒரு விருது வாங்கியிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. என்னோட டிவைசஸ் பேர் என்னன்னா ஆட்டோமேட்டிக் ஃபயர் சேஃப்டி டிவைஸ். இந்த ப்ராஜெக்டை பண்ணும்போது எனக்கு தோல்வி தான் அடைஞ்சது. நான் அதை நினச்சி துவண்டு விடாமல் அடுத்தது என்ன மேற்கொள்ளணுமோ அதை மேற்கொண்டேன். அதனால எனக்கு இப்போ வெற்றி படிகளாக அமையுது. இது நான் தோல்வி அடைஞ்சது. எப்படி தோல்வி அடைஞ்சதுன்னா, நான் இதை வாட்டரை வச்சு செஞ்சதுனால தோல்வி அடைஞ்சது. ஏன்னா பட்டாசுல வாட்டர் ஊத்துனா கூட இன்க்ரீஸா தீ எரிய சான்சஸ் இருக்கு. அந்த இடத்துல நான் அப்பதான் யோசித்தேன், நம்ம இந்த இடத்துல தான் மிஸ்டேக் விட்டுருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மிஸ்டேக்கை நான் கரெக்ட் பண்ணி அடுத்ததான் நான் சாண்ட் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சது. நிறைய இடத்துல பாராட்டுகளும் கிடைச்சது. சிவகாசி வட்டாரத்தில் தீபத்து ஏற்பட்டு பல உயிர்கள் பறி போயிருது. அதேபடி தான் நான் இந்த ப்ராஜெக்டை பண்ணேன். இது வரைக்கும் சீனியர் அப்துல் கலாம், ஜூனியர் அப்துல் கலாம் நிறைய அவார்டு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் எனக்கு இன்னும் பெருசு இல்லை. வாழ்க்கையில் அப்துல் கலாம் ஆணைக்கு ஒரு அப்துல் கலாம் போல ஒரு மாதிரியான அப்துல் கலாம் வரணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் சென்னையில் உள்ள திரு ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியாவில் உள்ள ஸ்ரீமதி மெகேஷன் என்ற ஒரு மேடம் சிஓவா இருந்தாங்க. அதன் மூலம் அங்கீகரிச்சு எனக்கு ரஷ்யா செல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சி ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்திருக்கேன் இப்பொழுது. நிறைய முறைகள் நம்ம நாட்டுக்கு இன்னொரு அப்துல் கலாம் கிடைப்பாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருந்தது. அதற்கான பதில் இந்த மேடையில் உங்களுக்காக நிற்குது. நம்மளுடைய ஜட்ஜஸ் நிஜமாகவே இங்க இருக்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட் சயின்டிஸ்ட் ஜெயக்குமாருக்கு அதே விருந்து இந்த மேடையில வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
ஜாரா, அடுத்த ஆக்டர்ஸை கூப்பிடுறதுக்கு முன்னாடி டாடி டெய்லி காலைல மம்மி பத்தி பெருமையா சொல்லுவார்ல, அது உலகத்துக்கு முன்னாடி சொல்லுமா? சபா மனைவி அமைவதெல்லாம் இப்படின்னு சொல்வாரு. அப்படியே சொல்றாரு? அப்படியே சொல்றாரு. அது வந்து ஏன்னா டெய்லி அடிவாங்கிற கணவர்கள் அதானே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கணவர்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படிப்பட்ட கருணை தேவை அப்படின்றத ரொம்ப அழகா வெளிப்படுத்த அடுத்தபடியாக வரப்போகும் கண்டஸ்டன்ஸ் யாரு? Pretty Auntie Laya and Junior Superstars Praveksha. செல்லம் செல்லம் நல்லா தூங்குறா, நாமளே போவோம். என்ன நாமளே போவோம்? எழுந்துச்சா செல்லம்? அப்ப வா ஜாகிங் போலாம். இப்ப எதுக்கு ஜாகிங் எல்லாம்? நீ ஜாகிங் போனா ஸ்லிம் ஆயிடலாம்ல. ஓ, அப்பனா குண்டா இருக்கேன்னு சொல்ல வர அதானே? சாரிம்மா, நீ ஜாகிங்கே வர வேணாம். நான் ஜாகிங் வரலனா வேற எவ கூட போறதா பிளான்? நீ வருதுனா வாலி எப்படியாச்சும் போய் தொலை. எப்படியாச்சுமா? நான் ஜாகிங் வராம வீட்ல அடைஞ்சு சுகரு பிபி கொழுப்பெல்லாம் என் மேல ஏறி அதுக்கு ஏண்டி என் மேல ஏற? நான் படுக்கையா கிடப்பேனா? நீ வேற ஒத்தைய கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா ஜாகிங் போவியா? அதானே உன் பிளானு? உன்னெல்லாம் மதிச்சு எழுப்பின பாரு, என்ன செருப்பாலேயே அடிக்கணும். இல்லையே, இது என்ன செருப்பால அடிக்கணும்னு சொன்ன மாதிரி இருக்கே. உன்கிட்ட வாய் கொடுத்து ஜெயிக்க முடியுமா? அந்த பயம் இருக்கட்டும். இவன் ஓவரா பண்றா, நம்ம ஏதாவது பண்ணியானும். இது வெயிட் பண்றேன். ஏன் அவனை அழற? சாமி, அம்மா நட்டி சட்டத்துக்கெல்லாம் ஆந்துட்டா சாமி. கிட்டவா, யாரும் அவனை தொட்ட? யோ சாமி, எதுக்கு திட்டன்னு சொல்லுவாங்கயா? திட்னாதான் பொண்டாட்டி, வெட்னாதான் நைஃப். இதுதான் அவனே லைஃப். சாமி ப்ளீஸ், என் லைஃப் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நீங்க தான் வழி காட்டணும். இனிமே என் பொண்டாட்டி திட்டவும் கூடாது, அடிக்கவும் கூடாது சாமி. சரி, நீ எந்த கவலையும் படவே வேண்டாம் அவனே. உனக்கு என்னோட பெஸ்ட் ஆயுதம் ஒன்று இருக்கிறது, அதை நான் தருகிறேன். உன் பொண்டாட்டிக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? எல்லாரும் இருக்காங்க சாமி. அப்போ ஒன்று பண்ணு, அவகிட்ட போய் ஒரு 10 விதமா டிஃப்ரெண்டா புகழ்ந்து தள்ளு. அப்புறம் பாரு, உன் பொண்டாட்டிக்கு பாசம் பீடிக்கு பொங்கும். எப்படி திரும்ப சொல்லு. அப்படியே பொங்கிட்டே போ, எல்லாம் நல்ல மூட மட்டும். அம்மா, இங்க என்னமோ நடக்க போறேன்னு நினைக்கிறேன். நீ வை போன. அம்மா. ஓ, அத்தை அம்மாவா? மாமா அப்பா பேசல? அது நான் அத்தை அம்மா மாமா அப்பான்னு. உன்னோட அம்மா அப்பா எனக்கும் அம்மா அப்பா மாதிரி, அதான் அத்தை அம்மா மாமா அப்பா. ஏங்க, என் குடும்பத்து மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா? மாமா கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சு விரலெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி தரியா? இதுக்கு என்ன கொடுங்க. ஓ, அம்மா அப்பா மட்டும் இல்ல செல்லம், உன் தங்கச்சி இருக்காது மீனு குட்டி. அந்த மீனு குட்டி அதாம்மா உன் தங்கச்சி மீனாட்சி, அவ்வளவுதான் செல்லம்மா மீனு குட்டின்னு சொன்னேன். நம்ம கல்யாணத்துல ஒரு ஆரஞ்சு கலர் தாவணி போட்டுட்டு இங்கேயும் அங்கேயும் துள்ளி துள்ளி குதிச்சுட்டு போனாலே
அந்த கண்குலா காட்சி என் கண்குள்ளே இருக்குமா. மேலே மேலே பாரு, என்னை முறைச்சி பார்த்து இப்போ நீ என்னை ரொமான்ஸாக பார்க்குறது கூட என்னை முறைச்சி பார்க்குற மாதிரி தெரியுது. மேலே மேலே எப்படி ஒரு செல்ல பொண்ணாட்டியோட அம்மா எனக்கு அம்மா மாதிரியோ, எப்படி ஒரு செல்ல பொண்ணாட்டியோட அப்பா எனக்கு அப்பா மாதிரியோ, எப்படி ஒரு செல்ல பொண்ணாட்டியோட தங்கச்சி எனக்கு பொண்ணாட்டி மாதிரி. என்னடா சொல்ல? அது தங்கச்சின்னு சொல்ல வந்த டங்கு ஸ்லிப் ஆகி. அது அப்புறம் டங்கு ஸ்லிப் ஆகும். என்கிட்ட நீ ஸ்லிப் ஆகவே ஆகாதா? ஆசை தோசை அப்பள வடை பொண்டாட்டி அடைச்சா கம்முனு கடை. இப்போ அழுத விட அதிகமா அழுதுட்டு வரான். ஒருவேளை மந்திர போட்டியை தொந்தரப்பானோ, சமாளிப்போம். என்ன மவனே, என்ன ஆச்சு அழுற? ஐயோ மவனே, துரும்பா இழைச்சிட்டே, ரொம்ப அழைச்சிட்டாளா? நானே என் பொண்டாட்டி அடி தாங்க முடியாதான். இந்த அரச மட அடியில சாமியாரா வந்து குந்தின்னு கிடக்குறேன். நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்க, வேற வழியே இல்ல. எங்க கோரசா சொல்லுங்க பாப்போம். ஆசை தோசை அப்பள வடை பொண்டாட்டி அடிச்சா கம்முனு கடை. ஆசை தோசை அப்பள வடை பொண்டாட்டி அடிச்சா கம்முனு கடை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். Fatima ma'am, we'll start with you please. பிரீத்தி, எவ்வளவு வருஷம் கழிச்சு மேடையறடா கண்ணா? ஆக்டிங் ஆஃப்டர் how many years? 5 years. A big clap for that, Preeti. Thank you. And you were a super mom to bring up Laya and her brother. Excellent, Preeti. My heartfelt congratulations to you for that. And Laya, உங்க அப்பாவை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டடி கண்ணு. அப்படியே அப்பா தான். அந்த கிரேஸ், அந்த குறும்பு, அந்த டான்ஸ்ல இருக்கிறது எனர்ஜி, சூப்பர் எனர்ஜி. உனக்கு ஒன்று தெரியுமா, உங்க அப்பா பக்கமா மனப்பாடம் பண்ணுவார் தெரியுமா உனக்கு? தெரியுமா? அச்சு, அது அப்படியே உனக்கும் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, ரொம்ப அழகா இருந்தது. எக்ஸலண்ட். ஃப்ரம் JSS பிரதீக்ஷா, மேலே 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 மேலேன்னு சொல்லிட்டு கலக்கிட்டடா கண்ணா. நீ எவ்வளோ எமோஷன் கண்ணா, ரொம்ப அழகா பண்ணீங்க. Thank you ma'am, thank you so much. And Priyaraman ma'am. Preeti, I think you just love this whole Samyar getup. Like you're enjoying it. Yeah, I was Adu enjoying. apdiye you just loved the other. You were living in it literally. It was a lovely, lovely piece. Very well done. Very, very well done. So judges, உங்களுடைய scores please. இந்த செலிப்ரேஷன்ல கண்டிப்பாக ஒரு சில மக்களை இந்த மேடைக்கு நம்ம கூப்பிட்டே ஆகணும். அவங்க யாரு, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, அண்ட் எஸ் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த நாடக தர்பார் எந்த காலத்துல ஆரம்பிச்சது, இதோடைய வழிபாடு என்ன அப்படின்றது ஒரு அழகான ஏவியின் மூலமாக பார்க்க போறோம். Your kind attention to the AV please. தெருக்கூத்துக்கலை மனிதனாய் பிறக்கப்பட்ட ஒவ்வொருவரின் உயிரிலும் விதைக்கப்பட்ட ஒரு விதை. அந்த விதையின் விருட்சம்தான் இவர்கள். பொழுதுபோக்கு சாதனங்கள் ஏதுமற்ற காலத்தில் இவர்களின் அரிதாரம் பூசிய முகங்கள் பல அவதாரங்களுக்கு உயிர் கொடுத்தன. இயல், இசை, நாடகம் என முத்தமிழின் சுவையை உழைத்து களைத்த பாமரனுக்கு கொண்டு சேர்த்தவர்கள். ஆனால் இன்று ஆதிக்கலையான தெருக்கூத்து கலையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல போராடும் இவர்கள் தற்காலத்தில் சந்திப்பது வெறும் அவமானங்கள் மட்டுமே. ஏறிக்கொண்டு போயிது பஸ்ஸில் எங்களை பார்த்தாக்கா ஒரு பஸ் ஏற்ற மாட்டாங்க. அந்த மூட்டைங்களை பார்த்தா இறக்கிடுவாங்க.
இப்படிலாம் அழுது சுமையா சுமந்து தெருக்கூத்து விடக்கூடாது. ஆனால் இந்த கலை வந்து என் உயிருக்கும் மேலான கலை. இது எப்போ ஆடும்போது நான் நினைப்பேன், என் உயிரே பிறந்தாலும் அந்த கலையிலே ஆடும்போதே உயிர் போன கலை எனக்கு. எங்களை வந்து எங்கள் உறவினர்களும் மதிக்க மாட்டாங்க, இல்லை மற்ற ஆளுங்களும் எங்களை பார்த்தாக்கா ஒரு மாதிரியாக பேசுவாங்க. அப்படியே ஒரு மூஞ்சி சுழிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக போயிடுவாங்க. உங்களால் முடியலாம் மற்றவர்கள் உபதிரம் செய்யாதீங்க, இந்த கலையை வளர விடுங்க, கேலி கிண்டல் பேசாதீங்க, மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். சமூகத்தில் இப்போ ஜனங்களுக்கு நான் தெரிவிக்கிறது என்னன்னாக்கா, இந்த தெருக்கூத்து வளரணும். தெருக்கூத்துக்காக என்னுடைய உயிரை கூட கொடுப்பேன் நான். அத்தகைய பெருமைக்குரிய இந்த ஆதிக்கலையின் புதல்வர்களை அங்கீகரிப்பதில் பெருமிதம் அடைகிறது ஜீ தமிழின் சூப்பர்மாம் மேடை. ஸ்ரீ செல்லியம்மன் தெருக்கூத்து சபால இருந்து அவங்க எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. நாங்க எல்லாருமே வந்து பல மேடைகள்ல பல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருப்போம். இதுல சோஷியல் மீடியால, அதாவது இந்த சோஷியல் மீடியான்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதுல வந்து நிறைய பேர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் எழுதினாலும் ஒரு சில பேர் வந்து எழுதுவாங்க இந்த கூத்தாடிங்களுக்கு இதே தான் வேலை அப்படின்னு. ஆனா நாங்க கூத்தாடிங்கடா அப்படின்னு இன்னைக்கு பெருமையா இந்த மேடையில் நின்று நாங்க எல்லாருமே சொல்றோம். அதிகமாக உலகத்தை கைதட்டு வாங்குறது இந்த கூத்தாடி கலைஞர்கள் தான். இன்னைக்கு எங்களுக்கு முன்னோடிகளாக இருந்த இந்த அமேசிங்கான தெருக்கூத்து கலைஞர்களுக்கு எல்லாரும் சார்பாக நான் என் மகளும் முதல்ல காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். செல்லியம்மன் தெருக்கூத்து நாடக சபாவில் நான் ஒரு பாத்திரம் எடுத்து நடிக்கிறேன். இருந்தாலும் இந்த கூத்து ஒரு 40 ஆண்டு காலமாக நடித்து வரேன். ஆனால் 40 ஆண்டு காலமாக நடித்து வரேன்னா அதுக்கு உயிர் கொடுத்துன்னு வரோம். நாங்கள் அந்த தெருக்கூத்து இன்னும் வளரணும், அந்த புகழ் இருக்கணும். அதாவது தமிழ்நாட்டில் இந்த கலாச்சாரம் அழியக்கூடாது, பெருமையாக இருக்கணும். இன்னைக்கு இந்த கூத்தை பார்த்து கற்றுக்கணும் தான் இந்த எல்லா கலையும். இதுக்கு அரசாங்கம் ஆதரவு கொடுக்கணும். எங்கள் கூத்தை பார்த்து இந்த இடத்துக்கு அழைத்து வந்து எங்களுக்கு ஒரு பேராதரவு கொடுத்து இந்த இடத்துல நடிக்க பேச வைக்கிறாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. உங்க பேர் சொல்லுங்க, எத்தனை ஆண்டுகளாக நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சின்ராசு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த தெருக்கூத்து ஆர்வம். எங்கே இந்த தெருக்கூத்தானாலும் போய் பார்ப்பேன். அப்பயே எனக்கு ஆசிரியர் வந்து புரிசை பட்டு ஆசிரியர், அவர்கிட்ட போய் கேட்டேன், இந்த தெருக்கூத்துனா எனக்கு அவ்வளோ ஆர்வம், எனக்கு கற்றுக் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். இதை கற்றுக்கிறதுக்கு தான் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவரே அவர் சொந்த பைசாவில் அந்த நாடக துணியெலாம் தச்சு கொடுத்து என்னை வளர்த்து வந்தார். இந்த தெருக்கூத்து வந்து அழிஞ்சு போகக்கூடாது. எல்லாம் வீட்டில் ஒரே சண்டை போடுறாங்க. உன் வயசு பசங்களாம் வந்து எவ்வளோ படிக்கிறாங்க, எவ்வளோ படிச்சுட்டு எவ்வளோ வேலைக்கு போகிறாங்க, இந்த வயசுக்கு உனக்கு இந்த தெருக்கூத்து தேவையா, மதிப்பு மரியாதை இருக்குதா, வீட்டில் மதிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோகா பேசுகிறாங்க. நாங்கள் வந்து இந்த தெருக்கூத்துக்கு வந்து கிராமத்தில் இருக்கிறதா கிராமத்தில் ஆடுறோம். இது போல் மெட்ராஸ்லாம் வந்தால் பஸ் ஏறி வந்தால் அந்த பேக் எடுத்துன்னு வந்தால் பஸ்ஸுக்கார் நிறுத்தி கூட எங்களை ஏற்றின்னு போக மாட்டாங்க. தெருக்கூத்துனா அவ்வளோ கேவலமாக பார்க்குறாங்க. ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் தெரு நாடகத்தை பார்த்து, ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்து தான் அவர் வந்து மகாத்மா காந்தியாக ஆனார். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரூப்லேருந்து இத்தனை பேர் இத்தனை வருஷமாக, ஏன்னா இந்த ப்ரொஃபஷனில் மட்டும் மனசுக்குள்ள அந்த மோகமும் அந்த வெறியும் அந்த பேஷனும் இல்லைன்னா இருக்கவே முடியாது. வீட்டுக்கு போனாலும் திட்டு, பஸ் ஏறினாலும் திட்டு, ஆனாலும் நான் இதை பண்ணுவேன்னு நீங்கள் பண்ணுறீங்கல்ல, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உண்மையாகவே இன்னைக்கு உங்களை எல்லாரும் பார்க்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கெங்கேயோ சின்ன பிட்டா ஒரு 2 படத்துல முகத்தை காமிச்சா ஊரே அவங்க பின்னாடி அப்படியே ஒரு கியூ வரிசையில் நிற்குங்க. ஆனா உண்மையாவே கலைஞர்கள் நீங்க தாங்க ஹீரோ, நீங்க தான் சூப்பர் ஸ்டார். உங்களுக்கு தாங்க பேனர் வைக்கணும். இங்க சொல்றீங்க அவ்வளோ ஆர்வத்தோட இந்த கலை வந்து நம்ம காப்பாற்றணும், இது வந்து அழிஞ்சிடக்கூடாது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வெளியூர்ல கூட இதை பத்தி எல்லாரும் பேசணுங்க. பரபரப்பா எல்லா இடத்துல வந்து நம்ம கண்டிப்பா இது பரப்புறோம், இது கண்டிப்பா இதுக்காக ஏதாவது செய்யறோம்.
அதே மாதிரி எங்களை பார்க்கும் போதெல்லாம் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளட்டுமான்னு எல்லாருமே கேட்பாங்க. இப்போ நாங்க 2 பேரும் உங்களை கேட்குறோம், உங்க கூட சேர்ந்து ஒரு புகைப்படம். செல்ஃபி கிடைக்குமா? ஜீ தமிழோட மிகப்பெரிய பில்லர்ஸாக இருக்கும் இவங்க 2 பேரும் உங்களுக்கு இந்த மேடையில ஒரு சின்ன கௌரவம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. Time for the Vatika hair tip of the day. எஸ், இன்னையோடைய வாச்சிகா ஹேர் ஆயில் டிப் ஆஃப் தி டே ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய முடியை ஷாம்பு பண்ணும்போது ஷாம்பு எடுத்து தலையில வச்சு நல்லா கடன்னு தேய்ச்சி விடுவோம். அதனால பிரேக்கேஜ் மட்டும் தான் வரும். அதனால இனிமே உங்களுடைய ஹேரை ஷாம்பு பண்ணும்போது ஜென்டிலாக ஷாம்பு அப்ளை பண்ணி எப்பவுமே சர்க்குலர் மூவ்மெண்ட்ஸ்ல உங்க ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டேங்லிங் ஆஃப் ஹேர், அதாவது சிக் அப்படின்றது ரொம்ப குறையும். அண்ட் உங்களுடைய ஹேர் சாஃப்டா மெயின்டைன் ஆகும். தட் இஸ் தி வாச்சிகா ஹேர் ஆயில் டிப் ஆஃப் தி டே. சாமியார் வெர்சஸ் மாமியார் 2 வார்த்தை போருங்க, மொத்த உலகமே இதுக்குள்ள அடங்கிடும். இந்த சாமியார் வெர்சஸ் மாமியார்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். டைம் ஃபார் us to welcome கிருத்திகா, விஷ்ணு and junior superstar அக்ஷயா. நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, ரொம்ப நல்ல புள்ளைக்கெல்லாம் நான் சொல்ல புள்ள இல்ல. ஆளுமா டோலுமா வாழைப்பழ தோலுமா தண்டனக்கா டனக்கனக்கா என் புண்டாட்டிக்கு 2 அக்கா. யோ யாரா நீ? சாமியார். சரி சாமி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். என்ன முக்கியமான விஷயம்? இது உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது சாமி? இந்தியாவில் இருக்கிற எல்லா நதியிலிருந்து எடுக்கப்பட்ட புனித நீர். என்ன சாமி, எல்லா நதியில இருந்தும் எடுத்தீங்க, இவ்வளோண்டு தான் இருக்கு. நான் சொம்பா எடுக்கல, சொட்டு சொட்டா தான் எடுத்தேன். ஆமா, இதற்கு எங்க தெரியுங்க? இந்த உலகத்திலேயே நீங்க தான் பெஸ்ட் மாமியார் மருமகள்னு ஞானக்கன் சொல்லிச்சு. ஞானக்கன் யாரு சாமி? உங்க வைஃபா? இல்ல, ஐசு. அந்த புனித நீரை எனக்கு கொடுங்க சாமி. சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆளுமா டோலுமா வாழைப்பழ தோலுமா தண்டனக்கா டனக்கனக்கா உன் புண்டாட்டிக்கு 2 அக்கா. வருவாளே அப்படின்னா அத்தை, டேஸ்டி டேஸ்டி. நம்ம தான் 10 மணி நேரம் மேல தூங்கிட்டோமே, ஏன் இருட்டாவே இருக்கு? ஐயோ, என்னது கண்ணு தெரிய மாட்டேங்குது. மர்மோளே, அடே மர்மோளே. அத்தை, அத்தை எங்கடி இருக்க? நான் இங்கதான் இருக்கேன் அத்தை. நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க தாண்டி இருக்கேன், ஆனா எங்க இருக்கேனே தெரியலையே. நல்லா கண்ணு தெரிஞ்சாலே நம்மள ஏமாத்துவா. சரி சரி, அதுக்கும் பில்டப் தரும். ஐயோ, கண்ணுக்கு முன்னாடி லட்சணமா தெரிஞ்சாலே அந்த கேள்வி 1008 கேள்வி கேட்கும். இப்ப கண்ணு தெரியலன்னு சொன்னா போச்சு. இல்ல, நம்ம கண்ணு தெரியற மாதிரி ஆக்ட் கொடுக்கணும். போய் காஃபி போடலாம். கண்ணு தெரிஞ்சாலே காஃபி போட முடியாது, இதுல கண்ணு வேற தெரியல. போறேன் தெரியல, எங்க போறதுன்னே தெரியலையே. அத்தை, ஆடி காஃபி அத்தை. இங்க வா வா. பார்த்து கொண்டுடி இருக்க. அத்தை, இந்தாங்க அத்தை காஃபி. ஆமா,
ஏண்டி சக்கரை அதிகமா இருக்கு காஃபில கம்மா தானே போட்ட ஏத்த நம்ம வீட்ல சக்கரைக்கு என்ன கம்மியாவா இருக்கு அதெல்லாம் ஜாஸ்தியா தான் இருக்கு ஜாஸ்தியா தான் போட்டிருக்கேன் குடிங்க ஏண்டி நான் வீட்ல இருக்கிற சக்கரை பத்தி சொல்ல என் உடம்புல இருக்கிற சக்கரை பத்தி சொன்னேன் அதுக்கு என்ன பண்ண முடியாத கொழுப்பு ஜாஸ்தியாச்சுன்னா சுகரும் ஜாஸ்தி ஆகும்னு நான் சொன்னேன் டிவில சொன்னாங்க யாருக்கு கொழுப்பு அதிகம் கொழுப்பு அதிகமான என்ன ஆகும் பாக்குறியா ஏண்டி ஆம்பளை வயசுல கத்துற ஐயோ அத்தது நான் இல்ல வேற யாரோ வேற யாரோ பாரு நான் எங்க பாக்குறது நீ பாரு இல்ல நீ பார்க்க மாட்டியா ஐயோ அத்த காலையில இருந்து கண்ணு தெரியல அத்த ஏண்டி உனக்கு பாரு அப்ப உங்களுக்குமா அடி பாவிகளா உங்க கண்ணை காலி பண்ணிட்டு வீட்டுல இருக்கிறதுலாம் ஆட்டிய போடலான்னு பார்த்தா இப்படி சுடு தண்ணியை மூஞ்சில ஊத்தி என் கண்ணை காலி பண்ணிட்டீங்களேடி ஏண்டி இது அந்த குலசாமியோட கால் தானே ஏ நசுக்கு நவனா சிக்கிடுமா நான் புடிச்சா புடிச்சேன் என் அத்தை வயசு மிமிக்ரி பண்றேன் நான் பாட்டுக்கு சிவனேன்னு கிடந்தேன் சும்மா இருந்தேன்னு நகையோட போட்டோ போட்டு உச்சி பேத்தி விட்டுட்டு இவ என்னாடி அடிக்கிறாங்க அப்பா கிருத்திகா விஷ்ணு அண்ட் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் அக்ஷயா எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். அக்ஷயா சூப்பர் மாமியாருங்க நீங்க. என்ன ஒரு ஆட்டிடியூடு. அந்த லாஸ்ட் அந்த பிளைண்ட் பிட் ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணீங்க. கிருத்திகா அண்ட் விஷ்ணு இவ்வளோ க்யூட் சாமியார் எங்களெல்லாம் ஏமாற்ற வந்தால் நாங்கள் வில்லிங்காகவே ஏமாந்துடுவோம். இட் வாஸ் an enjoyable act. தேங்க்யூ ஸோ மச் மேம். Thank you very much for the comments and எங்களுக்கான scores. சென்ற வாரம் 5 டான்ஸ் டிராமா, இந்த வாரம் 5 டான்ஸ் டிராமா, மொத்தத்தில் 10 பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்த்திருக்கீங்க. And definitely there's one best that you're going to give it away to. So யாருக்கு அந்த பிரைஸ் கொடுக்க போறீங்க? And the winner of the dance drama episode is Deepashri and Godwin. The winners of the week, meet and greet வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள gift hamper. Congratulations. வாட்டிகா வழங்கும் gift hamper. என் வாழ்க்கையில இத்தனை வருஷத்துல எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி. நான் லைஃப்ல எதுலையுமே சக்சஸ் ஆனது கிடையாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் சக்சஸ் என் பையன் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் சுஜு. வாரங்களாக நம்மளுடைய சூப்பர் மாமோடைய அழகான பயணத்துல ஒரு மிக கடினமான கட்டத்துக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். 10 வாரங்களாக இல்லாத இந்த வாரம் இருக்கக்கூடிய எலிமினேஷனுக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு ஓவராலாக இந்த 10 வாரங்கள்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ், அவங்களுடைய ஸ்கோர்ஸ் அண்ட் மக்களுடைய ஓட்டிங் அண்ட் பேசிஸ்ல 3 பேர் இன்னைக்கு டேஞ்சர் ஜோனுக்கு வர போறாங்க. முதல்ல இந்த மேடைக்கு வர போறவங்க ஸ்ரீ அண்ட் ரேத்வா. இரண்டாவதாக டேஞ்சர் ஜோன்ல வரஜா அண்ட் ஸ்ரீகுட்டி. மூணாவதாக டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறவங்க மோனிகா அண்ட் ஜேடன். இன்னைக்கு ஒரு சூப்பர் மாம் அண்ட் சைல்டோடைய ஜர்னி இங்கேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகுது. இந்த 3 பேர்ல 2 பேர் பேக் டு தி சேஃப் ஜோன், பேக் டு தி பெவிலியன் போக போறாங்க. ஒருத்தருடைய ஜர்னி தான் இங்கேருந்து ஒரு பிரேக் எடுக்க போகுது. அந்த வகையில்
சேஃப் ஜோனுக்கு மூவ் ஆக போறவங்க வனஜா, பேக் டு த சேஃப் ஜோன். தேங்க்யூ. அடுத்ததாக சேஃப் ஜோனுக்கு போக போறவங்க ஜெயஸ்ரீ அண்ட் ரேத்வா, யூ கோ பேக் டு த சேஃப் ஜோன். Quite unfortunately, at the time when we loved Jaden, we were so happy for Jaden. Unfortunately, Monica, உங்களுடைய farewell words please. It was a wonderful journey here. குழந்தைக்காக வந்து ஒரு வின் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், அவனை மனசு கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் இருந்தது. பட் ஸ்டில் ஜேடன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. டிஃபால்ட்டாக அவனுக்கு வந்து இங்கே இது ஒரு ஃபன் இதுவாக இருந்துச்சு. எவ்ரி சாட்டர்டே ஆனால் வந்து சூப்பர் மாம்க்கு போகணும், விளையாடணும் அப்படிங்கிறது. Thank you so much, Monica, for being with us. Thank you very, very much. And you guys will truly be missed. Jaden will truly be missed. Thank you so much, Jaden and Monica, for being with us. Definitely, in our culture, we should all stand up and say goodbye to Monica and Jaden.